இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 400க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரான். டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் எண்ணெய் கப்பல்களை வேட்டையாடிய யெமன் ஹவுதி இராணுவத்தினர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே நுழைந்ததும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள்? காசா மற்றும் வெஸ்ட் பேங்கினுடைய யுத்த களமும் பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை தாமதப்படுத்தினால் நாங்கள் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் வாக்குறுதி அளித்திருந்தன. ஆனால் அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இவை தொடர்பாக நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலியை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானினுடைய உயர் பாதுகாப்பு சபை கர்காமையில் அதிகளவான ஈரானியர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஈரானின் உச்ச தலைவருடைய உத்தரவுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஈரானின் ஜனாதிபதி மேற்குலக நாடுகளுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நம்பக்கூடாது என்றும் கோரிக்கைகளையும் கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேற்றைய தினம் லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. எனவே இப்படியான நிலைமையில் தான் ஈரானுடைய உச்ச தலைவர் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைவாக இந்திய இலங்கை நேரப்படி இரவு 10:30 மணியளவில் ஈரானின் IRGC குதுஸ் படையானது 400க்கும் அதிகமான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் 400க்கும் அதிகமான இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வெறும் 15 நிமிடங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை வந்தடைந்திருந்தன. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன்பு அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. இன்னும் 12 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அமெரிக்கா எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. மேலும் ஈரானினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தயார் நிலையில் இருக்குமாறும் ஜோ பைடன் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அயர்ன் டோம் அமைப்புகளினாலும் ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் ஈரானினுடைய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. அத்தோடு ஈரானினுடைய இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காசாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு தளத்தினை இலக்கு வைத்தும் ஈரானுடைய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் குறித்த இயற்கை எரிவாயு தளமானது முழுமையாக தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகள் அனைத்தையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈரானுடைய இந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களிலே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இவை தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. நாளைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட ஊடக தணிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இராணுவ தளங்கள் தொடர்பான புகைப்படங்களை வெளியிடுபவர்களை கைது செய்வதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து IRGC குதுஸ் படையினர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார்கள். தியாகி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காகவும் தியாகி ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காகவுமே நாங்கள் இந்த பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இந்த பதிலடி தாக்குதலை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் இறையாண்மையை மீறியதற்காகத்தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் இந்த தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் இந்த தாக்குதலை விட 1000 மடங்கு அதிகமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈரானின் IRGC குதுஸ் படையானது எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுரங்கப்பாதைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. பெரும்பாலும் ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான அனுமதியினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கும் என்றும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனென்றால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பாரிய அளவிலான சேதத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே தற்போது யுத்தத்தினுடைய நிலைமையானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
காசாவின் யுத்தகலத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இரண்டாம் முனை யுத்தகலமாக மாற்றியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முதன்மை யுத்தகலமாக லெபனான் போர் முனையை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் வரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே 10க்கும் அதிகமான படைகளை களமிறக்கியிருந்தது. வடக்கு காசா, மத்திய காசா, கான் யூனிஸ் பிரதேசங்கள் மற்றும் ரஃபா பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படைகளை களமிறக்கியிருந்தது. மேலும் இறுதியாக நெட்சரீம் பிரதேசங்களிலும், கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலும், ரஃபா தெற்கு பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன. காசாவின் யுத்தகலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைப்படைகள் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்தித்திருந்தன. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு சிப்பாய்களுடைய பற்றாக்குறையும் போர்த்தாங்கி வாகனங்களுடைய பற்றாக்குறையும் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஒரே நேரத்தில் 2 போர் முனைகளில் சண்டையிடவும் முடியவில்லை. அவ்வாறு ஒரே நேரத்திலே பல முனைகளில் சண்டையிடுவதற்கான திறன்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தரைப்படைக்கு இல்லை. இவ்வாறான காரணங்களின் விளைவாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனான் போர் முனையை முதன்மை போர் முனையாக மாற்றியுள்ளது. இதற்கமைவாக தற்போது நெட்சரீம் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு படைப்பிரிவினரும், கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்திலே 2 படைப்பிரிவினரும், ரஃபா பிரதேசத்திலே ஒரு படைப்பிரிவினரும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களிலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆங்காங்கே சிறிய நகர்வுகள் இருந்தாலும் முழுமையான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. குறித்த பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டினை பலஸ்தீனிய போராளிகள் மீள பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறிய படைப்பிரிவுகளை குறித்த பிரதேசங்களில் நிலைநிறுத்தியுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஆனால் ஒப்பீட்டளவில் வான்வழி தாக்குதல்களுடைய எண்ணிக்கையும் வீரியமும் தற்போது குறைவடைந்துள்ளன. லெபனான் போர் முனை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு காசாவிலே வான்வழி தாக்குதல்களுடைய வீரியம் குறைவடைந்துள்ளன. இப்படியான நிலைமையில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு காசா பிரதேசம் முழுவதையும் இராணுவ மண்டலமாக மாற்றுவதற்கான முன்மொழிவுகளே முன்வைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டம் தொடர்பாக நான் பல வாரங்களுக்கு முன்பே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசா முழுவதையும் முற்றுகையிட்டு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அனைவரையும் வெளியேற்றி வடக்கு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுடன் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த வடக்கு காசாவையும் தரைமட்டமாக்கி இராணுவ மண்டலமாக மாற்றுவதற்காகத்தான் இந்த புதிய திட்டங்களை முன்வைத்துள்ளது. இவ்வாறு இந்த திட்டம் வெற்றியடையுமாக இருந்தால் வடக்கு காசா முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு இராணுவ மண்டலமாக மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு பிறகு வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை குடியமர்த்துவதற்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் இந்த திட்டத்தினை முன்வைத்துள்ளார்கள். தற்போது வடக்கு காசாவிலே 5 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவுக்கான முற்றுகையினையும் பலப்படுத்தியுள்ளது. அதாவது வடக்கு காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதனையும் ஏனைய நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதனையும் முழுமையாக நிறுத்தியுள்ளது. கடந்த 3 வாரங்களாக வடக்கு காசாவின் முற்றுகை உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதனால் வருகின்ற வாரங்களுக்கும் காசாவிலே முற்றுகையினை அதிகரித்து பிறகு வடக்கு காசாவினை இராணுவ மண்டலமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடகங்களும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்கள் முழுமையாக வெற்றி அடையுமா என்பது கேள்விக்குரிய விடயமே. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவது மிகவும் கடினமான விடயமாகும். அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவினை மீள கட்டமைத்து வருகின்றார்கள். அவர்களுடைய திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இப்படியான சூழ்நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு காசா திட்டமானது தோல்வியில் தான் முடிவடையும் என அல்-குதுஸ் ஊடகத்தினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் தொடர்ச்சியான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நெட்சரீம் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அல்-கஸ்ஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1, 2, 3 ஆகிய பகுதிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். அத்தோடு நெட்சரீம் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அவர்களுடைய கட்டளை தளங்களை முழுமையாக நிர்மாணிக்க முடியவில்லை. கடந்த 361 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நெட்சரீம் பிரதேசத்திற்குள்ளே அவர்களுடைய கட்டளை தளங்களை முழுமையாக நிர்மாணிக்க முடியாமல் சிக்கி தவிக்கின்றது. அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் நிர்மாணிக்கப்படக்கூடிய கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரீம் பிரதேசத்திலே முழுமையாக தோல்வி அடைந்துள்ளது. அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல்-ஃபுகாரி பிரதேசத்திலே அதிரடியான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து இந்த ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தில் அல்-கஸ்ஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டை களமிறக்கி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்க செய்துள்ளார்கள். அதனோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை மொத்தமாக அழித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் மொத்தமாக வேட்டையாடியுள்ளார்கள். இந்த போர் வாகனங்களுடன் வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் மூலமாகவும் டிபிஜி ஏவுகணை மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் குறித்த பிரதேசத்திலே ஜில்சல் வெடிகுண்டை களமிறக்கி தரமான பொறி ஒன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே இஸ்ரேலிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறையை சேர்ந்த படையொன்று வசமாக சிக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பொறியிலே சிக்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை அள்ளிச் செல்வதற்காக 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து அல் ஃபுகாரி பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசர் 2 வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் தரமான பொறியொன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை குறித்த பொறி வைக்கப்பட்ட வீச்சை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வீச்சை அடைந்ததும் பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக வேட்டையாடியுள்ளார்கள். அடுத்து குறித்த பிரதேசத்திலே மீண்டும் களமிறங்கிய அல் கஸாம் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் ரஃபாவின் ஜெனினா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அல் டனூர் பிரதேசத்திலே இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் RPG மூலமாக தாக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 படைப்பிரிவுகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் துல்கராம், டூபாஸ், ஜெனின், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான ஊடுருவல் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய போராளிகளும் குறித்த பிரதேசங்களிலே தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் துல்கராம் பிரதேசத்திலும் பலாட்டா முகாமிலும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அல் குதுஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைவாக பலாட்டா முகாமிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே 4 வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாகவும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலாட்டா முகாமிலே மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக அல் மாயாதீன் ஊடகத்தினுடைய ஆய்வாளர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்ததும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய முன்னேற்றத்தினை தடுப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடுருவலை தடுத்து நிறுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை உள்ளிழுத்து சிக்க வைத்து அவர்களை தாக்குவார்கள். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது லெபனான் யுத்தத்தின் போதும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னேற்றத்தினை தடுக்காமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஊடுருவிட்டு அவர்களை பொறிகளில் சிக்க வைத்து தந்திரங்களில் சிக்க வைத்து கொத்து கொத்தாக வேட்டையாடுவதே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் துல்லியமான தாக்குதலாக அமைந்திருந்தது. காசாவிலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை உள்ளிழுத்தே இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இதே போன்ற தாக்குதல்களை தான் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தற்போது மேற்கொள்ளப் போவதாக குறித்த ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த தரைவழி தாக்குதலுடைய தன்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி முன்னேறி செல்வதனால் மாத்திரம் யுத்த களத்திலே வெற்றியடைந்து விடாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மிகப்பெரிய சுரங்கவழி பாதைகள் காணப்படுகின்றன. காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளை விட பல மடங்கு மிகப்பெரிய சுரங்கவழி பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சுரங்கவழி பாதைகளை பயன்படுத்திய ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக வேட்டையாடுவார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்களை மொத்தமாக வேட்டையாடுவதற்கான விதவிதமான ஆயுதங்களும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திடம் காணப்படுகின்றன. எனவே தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைப்படைகள் மிகப்பெரிய சேதங்களையும் பேரிழப்புகளையும் சந்திப்பார்கள். அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேரிழப்புகள் ஏற்படுத்தப்படும். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கியதோ அதே போன்றே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கும். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தரைவழி தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் தரைப்படைக்கும் மிகப்பெரிய பேரிழப்புகள் ஏற்படுத்தப்படும். அதே போன்று மிகப்பெரிய பேரிழப்புகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்கும் ஏற்படுத்தப்படும். ஆனால் வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ படைகளை சிதைப்பதன் மூலமாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வார்கள். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் போர்த்தாங்கி வாகனங்களுக்கும் மிகப்பெரிய கல்லறையாக மாறப்போகின்றது என ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் மஹமூத் கமாத் அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் சுரங்கவழி பாதை ஒன்றினை கண்டுபிடித்திருப்பதாக
தொடர்பாக காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த சுரங்கவழி பாதையிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுதங்களையும் கண்டுபிடித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் குறித்த சுரங்கவழி பாதையானது கடந்த 4 வாரங்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கவழி பாதையாகும். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லை கர்ஹாமில் இருக்கக்கூடிய குறித்த பிரதேசமானது கைவிடப்பட்ட பிரதேசமாகும். இவ்வாறு வடக்கு எல்லை கர்ஹாமில் இருக்கக்கூடிய குறித்த சுரங்கவழி பாதையை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கண்டுபிடித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த சுரங்கவழி பாதையானது இடைநடுவே நிறுத்தப்பட்ட சுரங்கவழி பாதையாகும். குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே சுரங்கவழி பாதை ஒன்றினை அமைப்பதற்காகவே இந்த சுரங்கவழி பாதைகளை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அமைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 4 வாரங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காணொலிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது வெளியிட்டு நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து விற்றோம் என போலியான மாயைகளை வெளிக்காட்டுவதற்காகவே இந்த காணொலியை வெளியிட்டுள்ளது என்றும் லெபனானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அது மட்டுமல்லாமல் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லைக்குள்ளே ஊடுருவவே இல்லை என்றும் ஐநாவின் அமைதி பாதுகாப்பு படையினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசை ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக டெல் அவீவ் பிரதேசங்களில் பல வெடிப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிலோட் தளத்தினை இலக்கு வைத்தும் அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிலோட் தளத்திலே வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தகவல்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவில் இருக்கக்கூடிய கிலோட் தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக 44 ஏவுகணைகளையும் களமிறக்கியுள்ளார்கள். முதல் முறையாக களமிறக்கப்பட்ட இந்த 44 ஏவுகணைகளை பயன்படுத்தியே இந்த தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் செங்கடல் பிரதேசத்திலும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலே ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களை பயன்படுத்தியுமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாகவும் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.